ஜான் பிரிட்டோவை எனக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தெரியும். ஒரு சிறந்த மனிதன். ஜான் பிரிட்டோவும் அவருடன் சேர்ந்த இளைய தலைமுறையினர் சக்ரமெண்டோ தமிழ் மன்றத்துக்குள் வந்ததுடன் அவர்கள் அமைப்பாளர்களாக ஜான் பிரிட்டோ தலைவராக வந்த காலங்களிலிருந்து சக்ரமெண்டோ தமிழ் மன்றத்தில் பெரும் மாற்றங்கள் நடைபெற்றன. 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நடந்த பொழுது அன்று சக்ரமெண்டோ தமிழ் மன்றம் ஒரு கலை நிகழ்ச்சி பெருவிழா நடத்தியது. அந்த விழாவில் அன்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த மறுத்த மன்றம் இன்று தமிழர் மே 18ஆம் தேதியை தமிழர் ஞாபகத்த நாளாக ரிமெம்பரன்ஸ் டேயாக கொண்டாடும் அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்றால் அந்த பெருமையெல்லாம் ஜான் பிரிட்டோவுக்கு சாரும். இவர்கள் இப்படியெல்லாம் செய்த காரணத்தால் போன வருடம் 36வது பேரவையின் பெருவிழாவை சக்ரமெண்டோவில் நடத்துவதற்கு ஜான் என்னிடம் வந்து ஃபண்ட்ரைசராக இருக்க வேண்டும், ஃபண்ட்ரைசர் கமிட்டியை கொண்டு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் எனக்கு எந்தவித ஈடுபாடும் முதலிலே இருக்காவிட்டாலும் ஜான் தமிழுக்காக செய்த நிறைய விடயங்களை பார்த்து இவருக்காக செய்ய வேண்டும் என்று அதில் ஈடுபட்டு பெருமளவில் தொகையை திரட்டி திறமான ஒரு விழாவை இங்கு சக்ரமெண்டோவில் நடத்தினோம். இந்த விழா நடத்துவதற்கும் பெரும் உழைப்பு, ஜானுடைய உழைப்பு எப்படி கூறுவதென்று எனக்கு தெரியல. He worked really hard on it. He was breathing only on that event for several months. இதை இங்கு கொண்டு வருவதற்கும் 36வது பேரவையின் விழாவை இங்கு நடத்த வேண்டும் என்பதற்கும் முழு குறிக்கோளாக இருந்து அதை எப்படியாவது கொண்டு வரணும் என்று தொடர்ந்து முயற்சிக்கு இங்கு கொண்டு வந்தார்கள். மிகவும் வெற்றிகரமாக முடித்தார்கள். இதில் இன்னொரு another beauty here is இங்கு நடந்த பேரவையின் 36வது விழாவில் இலங்கை தமிழர்களும் தமிழக தமிழர்களும் எந்தவித என்னென்று சொல்வது, தமிழ் என்கின்ற மொழிதான் எங்களுடைய தொப்புள் கொடி என்று ஒன்றாக உழைத்து மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். I am pretty sure if John is selected as a treasurer for FEDNA, he will do a fantastic job. அவர் தமிழ் என்ற எங்களுடைய மொழி வளர்வதற்கும் தமிழன் வளர்வதற்கும் தமிழனுடைய உரிமைகளும் தமிழனுடைய பாதுகாப்புக்கும் நிச்சயமாக உழைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜான்.